ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் திருமணமான ஒரு தம்பதிகள் இரவு நேரம் மட்டும் ஒரு வீட்டில் போய் தங்கும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 1995 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கஸ்தூரி அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்ணுக்கு தற்போது 26 to 27 வயது ஆகுதுங்க. 1995 காலகட்டத்தில் இவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கஸ்தூரியினுடைய சொந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டுக்கல்லிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேளாண் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கஸ்தூரியினுடைய அப்பா அம்மா தற்போது வரைக்கும். 1995 காலகட்டத்தில் இந்த கஸ்தூரியினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தில் 2 தம்பிகள் மற்றும் தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா அம்மா மொத்தம் அந்த 5 பேரும் சேர்ந்து விவசாயம் நடத்திக்கிட்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கி தாங்க அந்த குடும்பம் இருந்துச்சு. அப்போது தான் 1995 காலகட்டத்தில் இந்த தர்மராஜ் அப்படிங்கிறது தான் மூத்தவர் கஸ்தூரியினுடைய அப்பா. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க. கிராமம் நகரம் எதுவாக இருந்தாலும் திருமணம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த தர்மராஜனுடைய குடும்பத்தாரும் போய் ஒரு ஜோதிடம் ஒன்று பார்த்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாத காலகட்டத்திலேயே ஒரு நல்ல பொண்ணு ஒன்றும் தர்மராஜுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க. தர்மராஜுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே தனி குடித்தனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அந்த குடும்பத்தார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் கல்யாண வயதில் 2 தம்பிகள் மற்றும் தங்கச்சியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால அந்த கிராமத்திலேயே அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குங்க. அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 50 வருட பழமையான வீடுங்க. இவங்களுடைய முன்னோர்கள் வீடுன்னு சொல்லலாம். அந்த வீட்டில் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள், உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சு வச்சிருக்காங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஓட்டு வீடு தாங்க, 2 பாகங்களாக பிரிஞ்சிருக்கு. நடுவில் ஒரே ஒரு செவர் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வீட்டை மட்டும் அப்படியே கிளீன் பண்ணி கொடுத்து அங்கே வந்து இவங்களை தங்க வச்சிடலாம் தர்மராஜையும் அவங்களுடைய மனைவியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பகல் முழுவதும் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு மாமையார் மாமனார் வீட்டில் தாங்க சமைக்கிறது எல்லாமே. ஆனால் தூங்குவதற்கு மட்டும் தர்மராஜ் மற்றும் அவங்களுடைய மனைவி நான் ஏற்கனவே சொன்ன அந்த முன்னோர்களுடைய வீட்டில் போய் இரவு நேரம் மட்டும் தூங்குவாங்க. இந்த சமயத்தில் கல்யாணமாகி 2வது நாளேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு மட்டும் போய் அந்த வீட்டில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜையும் அவங்களுடைய மனைவியும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியினுடைய பேர் வசந்திங்க. ஸோ இருவருமே அன்றைய இரவு அங்கே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 85 to 90 2000 காலகட்டம் வரைக்குமே கிராமத்தில் ஆண்களுக்கு 18 வயசு 20 வயசு ஆச்சு அப்படின்னாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பெண்கள் அப்படின்னா 15 வயசு 16 வயசுலாம் இப்போதும் கூட கிராமங்களில் நிறைய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் தர்மராஜுக்கு கல்யாணம் பண்ணும்போது 19 வயசு தாங்க இருக்கு. இந்த வசந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு 18 வயதுங்க. ஸோ இந்த சமயத்தில் கல்யாணமாகி 2வது நாள் இரவு நேரம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தர்மராஜ் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு 19 வயது அப்படிங்கிற காரணத்தினால சிறு வயது பிள்ளை மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் தாங்க இருந்திருக்காரு. என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு நேரம் தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் விட்டுட்டு இரவு காட்சி, சினிமா காட்சிக்கு டென்ட் கோட்டை பக்கத்தில் இருக்குங்க போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி முயல் வேட்டை, எலி வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரம் மனைவியை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடுவாருங்க. சரி, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எதையுமே மாமனார் மாமியார்கிட்ட வசதி சொல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் எப்போதும் போல பகல் டைமில் வந்து மாமனார் மாமியார் வீட்டில் சாப்பிட்டு இரவு மட்டும் அந்த தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் போய் தூங்கிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக ஒரு வார காலகட்டத்தில் அந்த வீட்டில் போய் தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது இரவு ஒரு 11 மணி இருக்குங்க. நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மராஜ் தன்னுடைய மனைவியை அந்த வீட்டில் விட்டுட்டு கிளம்பி வெளியே போயிட்டாருங்க. இரவு முயல் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டில் ஒரு மர்மமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. சடனாக
என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ஒரே ஒரு ஹால் மட்டும் தாங்க இருக்கும். வெளியே வந்து ஒரு திண்ணை இருக்குது, நடுவில் கதவுங்க. அந்த கதவு பக்கத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க, ஏதோ இடிக்கிற மாதிரி. அந்த சத்தத்தை கேட்ட உடனே முழிச்சு எந்திரிச்சுக்கிறாங்க அந்த வசந்தி அப்படிங்கிற பெண். யாரோ திண்ணையில் உட்காந்துட்டு ஏதோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த சத்தம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாண்டி கூட அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குங்க. ஏதோ இரும்பு பொருள் ஒன்றை வச்சு அப்படியே குத்திட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேது. அந்த சமயத்தில் தூக்கம் வேற வரமாட்டேங்குதே, ஏதோ கொட்டிகிட்டே இருக்காங்களே, நம்ம திண்ணையில் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவு வழியாக சின்ன ஒரு சந்துமா இருக்குங்க. பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவுகள் எல்லாமே பகலை வந்து ஒரு 3 பகலை 4 பகலை சேர்த்து அடிச்சிருப்பாங்க. நடுவில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சந்து இருக்கும், 1/2 இன்ச்சுக்கோ அது அதை விட கம்மியாகும். இங்கிருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா வியூ பாயிண்டாக தெரியுங்க. அதே மாதிரி தான் இந்த வசந்தி அப்படிங்கிற பெண் அந்த கதவினுடைய சந்தில் எட்டி பார்க்குறாங்க, அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன வித்தியாசமான காட்சி ஒன்று இந்த பெண்ணுக்கு தட்டுப்படுதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, அந்த கதவுக்கு பக்கத்தில் ஒரு அடி டிஸ்டன்ஸில் காலை வந்து அப்படி நீட்டிக்கிட்டு ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாட்டிங்க. அந்த பாட்டி வந்து பார்க்க வந்து இடிப்பாங்க இல்லையா, கிராமத்துல அந்த இரும்பில் ஒரு குடும்பம் மாதிரி வச்சு இடிப்பாங்க, அதை இடிச்சுக்கிட்டே வந்து வாசப்படியவே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டியினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ கூணு விழுந்த மாதிரி இருக்காங்க. அதே நேரத்தில் பக்கத்துலேயே வந்து கைத்தடி குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் அந்த கதவு சந்தில் பார்த்த வசந்திக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்திருக்குங்க இந்த வசந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு. ஆனால் இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் தான் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தினால பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பாட்டி கணம் வந்து தூக்கம் வராமல் நம்ம திண்ணையில் வந்து உட்காந்துருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தாலும் கூட சத்தம் போட்டு கதவையெல்லாம் திறக்கலிங்க. மறுபடியும் வந்து படுக்கலாம்னு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி 2:30 மணி வரைக்கும் ஆச்சுங்க. அந்த பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு நகராமல் அந்த திண்ணையிலேயே உட்காந்து படுக்கவும் இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2:45 மணி தோராயமாக அவங்களுடைய கணவர் வந்து முயல் வேட்டைக்கு போன கணவர் வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டின உடனே கதவை திறந்த அடுத்த நொடியே அந்த பாட்டியை திண்ணையில் காணுங்க. ஆனால் முதல் முறை நடக்கக்கூடிய காரணத்தினால கணவர்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலீங்க. சரி, ஏதாவது பக்கத்து வீட்டு பாட்டியாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல் முறையாக மட்டும் இல்லாமல் டெய்லியுமே எப்போதெல்லாம் கணவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரோ, முயல் வேட்டைக்கு போகிறேன், படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் எல்லாம் இந்த பாட்டி வந்து அந்த திண்ணையில் வந்து காலை நீட்டி உட்காந்துட்டு பாக்கு இடிச்சுக்கிட்டே குச்சி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கைத்தடி மாதிரி குச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லியா, அந்த குச்சி எடுத்துகிட்டு வாசப்பில் பார்த்து பார்த்தீங்கன்னா சூ சூ போ போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பாங்களாமங்க. இந்த விஷயம் அடிக்கடி நடந்த காரணத்தினால ஒரு நாள் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பாட்டி நீங்கள் கிளம்பி போனால் உடனே திண்ணையில் வந்து உட்காந்துக்கிறாங்க, வெறும் வாசலை பார்த்து சூ சூன்னு அடிக்கடி விரட்ட பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்க்க வந்து இடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சத்தம் கேட்கக்கூடிய காரணத்தினால என்னால் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி ஏதாவது சொன்னால் தான் நைட்டு வந்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுட்டாருங்க. நாட்கள் போக போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசந்தியினுடைய கணவர் எப்போதெல்லாம் நைட் நேரத்தில் வெளியே போயிடுறாரோ அப்போதெல்லாம் அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அவங்களுடைய மாமியார்கிட்ட போய் சொல்லிடுறாங்க வசந்தி அப்படிங்கிற இந்த பெண். மாமியார்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு உங்களுடைய புள்ள அடிக்கடி என்னை விட்டுட்டு போயிடுறாரு, அந்த சமயத்தில் எல்லாம் கூணு விழுந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து திண்ணையில் உட்காந்துட்டு பாக்க இடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வெறும் இடத்த பார்த்து சூ சூன்னு அடிக்கடி விரட்டிக்கிட்டே இருக்காங்க, யாருமே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுடைய மாமியாருக்கு டக்குன்னு ஏதோ சிங்க் ஆயிடுச்சாட்டுருக்குங்க. என்ன ஆச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே அடுத்த நாள் மாலை ஒரு 6 மணி இருக்குங்க. வசந்தியை நேராக அவங்களுடைய மாமியார் வந்து கூப்பிட்டுட்டு வாமா தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்கு மாமா 6 மணிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அங்கே சாமி கும்பிடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. இவங்களுடைய கிராமத்தில் வந்து தோட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வருங்க, தோட்டத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த தோட்டத்தில் காவல் தெய்வமாக தொட்டிச்சியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை வழிபட்டு இருக்காங்க. அந்த கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு சமாதி மாதிரி இருக்குங்க. அந்த சமாதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பெரிய நாட்டு முருங்கை மரத்துக்கு கீழே தான் ஏதோ ஒரு நபரை வந்து புதைச்ச மாதிரி சமாதிங்க. அந்த சமாதியை சுற்றி மாமனார் மாமியார் அப்புறம் வசந்தியினுடைய கணவர் எல்லாமே சுத்தப்படுத்துறாங்க அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வசந்தி அவங்களுடைய கணவர்கிட்ட இது யாருடைய சமாதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவருடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய தாத்தா பாட்டியுடைய சமாதி, இறந்த பின்பு பாசம் காரணத்தினால சுடுகாட்டில் புதைக்காம தோட்டத்திலேயே புதைச்சிருக்கோம், 2 பேர்த்தையும் ஒரே சைடு பக்கத்தில் வச்சு புதைச்சிருப்பாங்களாட்டுருங்க. இதை சொன்ன பின்பும் வசந்திக்கு டக்குன்னு அடுத்த கேள்வி வருதுங்க, எதுக்காக சடனாக வந்து பூஜையெல்லாம் பண்ணி இந்த சமாதியை சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லமா நீயும் சேர்த்து சுத்தப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமியார் சொல்கிறாங்க. ஒருபடியாக எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த சமாதி முன்னாடி படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமாதியை பொறுத்தளவு சிமெண்ட் வச்சு அப்படியே கற்கள்லாம் வச்சு கட்டலிங்க, அப்படியே கொஞ்சம் மேடு ஏற்றுற மாதிரி மண்ணெல்லாம் எப்படி போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த சமாதியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்த அவங்களுடைய மாமனார் மாமியார் வாய் விட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவள் சின்ன பிள்ளை இப்போதான் கல்யாணமாகி நம்ம குடும்பத்தில் வந்திருக்கா, நீ வந்து அவங்க கண்ணு முன்னாடி தட்டுப்படாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வசந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க.
அப்போதுதாங்க வசந்திக்கு புரிஞ்சிருக்கு, நைட் நேரத்தில் நம்முடைய கணவர் இல்லாத போதெல்லாம் அந்த திண்ணையில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது உண்மையான ஒரு மனுஷி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இறந்து போன அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுதாங்க தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த குடும்பத்தார் இன்னொரு விஷயத்தை செய்கிறாங்க. அந்த சமாதியிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வசந்தியினுடைய மாமியார் மாமனார் 2 பேரும் எருக்கலாம் குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியை கொண்டு வந்து வெட்டி அந்த சமாதியை சுற்றி 4 மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எருக்கலாங்குச்சியை சுற்றி ஒரு கயிறு மாதிரி கட்டி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாந்திரிகை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கு நல்லாவே புரியுதுங்க. அவங்களும் கிராமத்தில் இருந்த ஒரு பெண் தானே. அப்போது என்ன புரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சமாதியை சுற்றி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் எதிர்கேள்வி கேட்காம வசந்தி வந்து அந்த இடத்துலயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகள் மற்றும் இந்த பேயோட்டூர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த எருக்கலாங்குச்சி அப்படிங்கிறத கொண்டு வந்து அப்படி நட்டுட்டோம் அப்படின்னா ஆன்மாக்கள்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எருக்கலாங்குச்சி 8 குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கட்டு போட்டு அப்படின்னா அது வந்து அந்த ஆன்மாக்கள் வெளியே வர முடியாமல் அந்த சரௌண்டிங்கில் நின்று அப்படி சொல்லிட்டு நம்புவாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போது அந்த குடும்பத்தார் செஞ்சுருக்காங்க. எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சு அங்கிருந்து நேராக வீட்டை நோக்கி கிளம்பி வரும்போது தான் வசந்தி வந்து மாமியார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லாமா, அவங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ பயப்படுது அப்படிங்கிற காரணத்தினால தான் இங்கேயே வந்து கட்டு போட்டோம், இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டாங்க, நீ நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், சரி அந்த வீட்டில் ஏன் தூங்கணும், இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு வழி கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பிகள் வந்து கல்யாண வயசில் இருக்காங்க, தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து சிறு வயதில் இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்து போய் நைட்டில் வந்து அந்த வீட்டில் தங்க வைக்க முடியாது இல்லையா, இந்த வீட்டில் தான் தங்க வேண்டிய கட்டாயங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வசந்திக்கும் சரி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இல்லை, இனி அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அன்றைய இரவு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போதும் போல அந்த அமானுஷ்ய வீடுனே வச்சுக்கலாமே, அந்த வீட்டுக்கு வந்து கணவன் மற்றும் மனைவி வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய அம்மா திட்டின காரணத்தினால 2-3 நாட்கள் இந்த தர்மராஜ் அப்படிங்கிறவர் வந்து வசந்தியை விட்டு போகிறதே கிடையாதுங்க இரவு நேரத்தில். ஆனால் ஒரு 4 நாட்கள் 5 நாட்களில் மறுபடியும் இவரால் பொறுக்க முடியலைங்க. நைட் நேரத்தில் நண்பர்கள் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த மனைவியை தனியாக விட்டுட்டு. அதே மாதிரி பூஜை செஞ்சு முடிச்ச 3 நாட்கள் வீட்டிலே இருந்தவர் 4வது நாள் நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜ் மனைவியை தனியாக விட்டுட்டு கிளம்பிட்டாருங்க நள்ளிரவு நேரத்தில். கணவர் கிளம்புன பின்பு வசந்திக்கு பயம் இருந்தாலும் கூட பூஜை பண்ணி அந்த ஆன்மாக்களை தான் கட்டுப்படுத்திட்டோம்ல, அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அடுத்த கட்ட பயங்கரம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடு ரெட்டை வீடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, நடுவில் வந்து ஒரு சுவர் மட்டும் இருக்குங்க. மேலே வந்து கூம்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அடைக்காமல் இருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு தாவலாம், இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு தாவலாம். பக்கத்து ரூமில் தான் வந்து இந்த உரங்கள் வேளாண் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஏதோ சடன்னு சத்தம் கேட்குதுங்க. உள்ளே வந்து யாராவது போய் உருட்டினாங்கன்னா, பாத்திரங்கள் உருட்டினாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அவருடைய கணவர் போன உடனே இல்லைனா இப்போ இன்னொரு வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வசந்தி முழிச்சு எந்திரிச்சுக்கிட்டு சைடு வீடு இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அடுத்த கட்டமாக அங்கே உருட்டுற சத்தத்தை விட்டு யாரோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்ட உடனே வசந்திக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. பயத்தில் வசந்தி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளாக இருந்தாலும் கூட ஏதாவது பயம் வச்சுன்னா யார் நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம்ல, அதே மாதிரி இந்த வசந்தியும் யாருங்க அங்கே அந்த வீட்டில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் வசந்திக்கு தெரியுங்க அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, அந்த சைடு பூட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு பயத்திலேயே அந்த பக்கத்து வீட்டிலிருந்து இங்கிட்டு ஏறி குதிக்கலான்னு சொன்னாலியா, அந்த சந்துமா இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிடம் தாங்க இருக்கும். திடீர்னு ஒரு பயங்கரமான உருவங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வேளாண் பொருட்கள் கூடிய பகுதியிலிருந்து ஒரு உருவம் வந்து அப்படியே மேலே தாண்டி இந்த வீட்டுக்கு தாண்டதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா இல்லையா, செவுரு மேலே கேப் விட்டுருக்காங்கன்னு, அந்த செவுத்து மேலே ஏறி வந்துக்கிட்டு வசந்தியவே உத்து பார்க்குதுங்க அந்த உருவம். அந்த உருவம் ஒரு பெண்மணியினுடைய உருவம் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மூதாட்டியினுடைய ஆவிதான் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண்மணி மாதிரி இருக்கக்கூடிய உருவம் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு 19 வயசு தாங்க இருக்கும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வசந்தியினுடைய ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய உருவம் மாதிரி தாங்க அந்த செவரில் ஏறி வந்து காலை தொங்க போட்டு வந்து வசந்தியவே பார்த்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த விட்டத்து மேலே உட்காந்துட்டு அந்த பெண்மணியின் உருவம் ஏதோ அந்த மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க உயிரோடு இருக்கும்போது, அந்த மாதிரி அந்த தோற்றங்க. அதை பார்த்த உடனே வசந்தினால் அங்கிருந்து எந்திரிக்கவே முடியலைங்க. எந்திரிச்சாவே கரெக்டாக அந்த உருவத்து பக்கத்தில் நெருங்கி தான் கதவு வெளியே வர முடியும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு இருக்கு இல்லையா, இந்த மணல் சாக்கு மாதிரி, அந்த சாக்கு எழுத்து முக்காடு மாதிரி போட்டுட்டு விடிய கணவர் வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு 3 மணி 3:30 மணிக்கு கணவர் உள்ளே வர்றாருங்க. உள்ளே வந்த உடனே கணவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் மாமனார்கிட்ட சொல்லிடுவேன், நீ விட்டுட்டு போயிட்ட, இப்போ வேற ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பித்து புடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும், விட்டத்து மேலே ஏறி உட்காந்து காலை தொங்க போட்டு என்னையவே பார்த்துட்டு இருக்கு, அது செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கணவர் வந்து வசந்தியை பிடிச்சி திட்டாருங்க. ஏற்கனவே நைட்டெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண காரணத்தினால கணவரை திட்டினாங்க இல்லையா, இப்போ அடுத்த கட்ட நாடகத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு எதுவுமே பேசாமல் படுத்துட்டாருங்க. நம்ம சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு கணவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. ஆனால் இரவு அந்த வீட்டில் தான் தங்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கணவர் வந்து நண்பர்களோடு வெளியே போனாலும் கூட இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தோடு படாத பாடுபட்டு
சமாளித்து இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அந்த இளம் வயது பெண்மணி மாதிரி இருக்கக்கூடிய உருவம் வந்து இவங்களை எதுவும் டிஸ்டர்பும் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் விட்டத்து மேலே ஏறி அங்கேயும் குதிக்கிறது, நடக்கிறது, திடீர்னு வித்தியாசமான பேச்சு பேசுறது, அந்த விட்டத்து மேலே காலை தொங்க போட்டு உட்காந்துட்டு வசந்தியை வந்து கையடைக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்குங்க. கடைசி கட்டமாக தாங்க முடியாமல் தன்னுடைய கணவரோட காலையே விழுந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் முடியல, என்னுடைய அம்மா வீட்டுக்காவது அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சீரியஸ்னஸே தர்மராஜுக்கு புரிஞ்சிருக்குங்க. இவ சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால தர்மராஜும் ஓரளவுக்கு இந்த ஊரை பற்றியும் நம்மளை பற்றியும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வந்து நைட்டு விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அந்த காரணத்தினால இந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து நைட்டு வந்து நண்பர்கள் கூப்பிட்டாலும் போகாமல் மனைவியோட தாங்க படுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இரவு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. டக்குன்னு வசந்தி அப்படிங்கிற பெண் தன்னுடைய கணவரை எழுப்புறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 80 to 90 காலகட்டங்கள்லாம் தெரியும், தமிழ் கிராமத்தில் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் காட்டு பகுதியில் தான் போகணும். சரி, நள்ளிரவு நேரத்தில் வேற கூப்பிட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு மனைவிக்கு துணையாக கணவரும் கிளம்பி வாசப்படி பக்கத்தில் வர்றாங்க. சரி, நடந்து காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தர்மராஜ் ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னுடைய வீட்டு வாசப்படிக்கு பக்கத்தில் வந்து இறங்கி மனைவியோடு செருப்பை போட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தாங்க. அந்த பெண்ணினுடைய பேர் துர்கா. இந்த வசந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு தோழி அப்படின்னே சொல்லலாங்க. இங்கே வந்து டக்குன்னு அட்டாச் ஆனவங்கன்னா அப்படிங்கிற துர்கா அப்படிங்கிற பெண் தான். அவங்க உடனே வசந்தி ஏன் அண்ணனை கூப்பிட்டு நேரத்துக்கு எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவுட் சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தர்மராஜ் கிட்ட அந்த துர்கா அப்படிங்கிற பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணா கூட போயிட்டு வரேன்னா நீங்கள் போய் வீட்டில் தூங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டு திண்ணையிலேயே உட்காந்துட்டு சுருட்டடி பாருங்க, அவருக்கு சுருட்டடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது துர்கா அப்படிங்கிற பெண்ணும் வசந்தி அப்படிங்கிற பெண்ணும் 2 பேரும் கொஞ்சம் தூரத்திலே வந்து மந்தைக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மந்தைக்காட்டில் போய் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகியும் கூட போன அந்த துர்கா மற்றும் வசந்தி திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லைங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இந்த தர்மராஜ் அப்படிங்கிறவர் அந்த மந்தைக்காடு பகுதியில் போய் சத்தம் எழுப்புறாருங்க, வசந்தி வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சத்தம் போட்டும் கூட எந்தவித பதிலும் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் வரலைங்க. அப்போது எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் வேகமாக அந்த துர்காவினுடைய வீடு பக்கத்து வீடுன்னு சொன்ன இல்லையா, அவங்களுடைய வீட்டினுடைய கதவை வந்து தட்டாருங்க. துர்காவினுடைய கணவரை எழுப்பலாம், 2 பேரும் போய் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி துர்காவினுடைய வீட்டு கதவை வந்து தட்டினுடைய கதவை திறக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா துர்கா அங்கே நிற்கிறாங்க. ஷாக்கான தர்மராஜுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலீங்க. என்னமாச்சு, நீ இங்கே இருக்க, வசந்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வசந்தி எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க, நீங்கள் தானே தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே துர்காவுக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பதட்டத்தோடு தர்மராஜ் அப்புறம் துர்கா அவங்களுடைய கணவர் எல்லாமே வேகமாக டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த மந்தைக்காடு சைடில் போய் தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது வசந்தி அப்படிங்கிற பெண் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அந்த மந்தைக்காட்டில் ஒரு பகுதியில் விழுந்து கிடக்குறாங்க. அவசரமாக அந்த பெண்ணை வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. தண்ணியை தெளித்து எழுப்பின உடனே வசந்தியினுடைய நடவடிக்கைகள் சுத்தமாகவே சரியில்லைங்க. கண்கள்லாம் செவந்து போய் தன்னுடைய கணவர் யாரு, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களும் வந்து இங்கே வந்துட்டாங்க. ஏன்டா அந்த பிள்ளை இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜ் பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் தர்மராஜ் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. அந்த சமயத்தில் ஒரு வழியாக அந்த பெண்ணை வந்து சுயநினைவு கொண்டு வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் சொன்ன விஷயத்தை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜும் வசந்தியும் வெளியே வந்தாங்க இல்லையா, அங்கே நின்று துர்கா உருவத்தில் கூப்பிட்டது உண்மையிலேயே துர்கா கிடையாதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டில் அந்த வெட்டத்தில் வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஒரு பெண்மணியினுடைய உருவம் காலை தொங்க போட்டு வசந்தியவே பார்த்துட்டு இருந்துச்சு சொன்னோம் இல்லையா, அந்த பெண்மணியினுடைய ஆன்மா தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கு. அது எப்படி தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா துர்கா உருவத்தில் வந்து நான் கூட வர அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வசந்தி நம்பிக்கையாக அந்த மந்தைக்காடுக்கு போயிருக்காங்க. மந்தைக்காடு பக்கத்தில் போக போக தாங்க தெரிஞ்சு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்கு அது உண்மையிலேயே துர்கா கிடையாது. துர்காவுடைய உருவத்தில் வீட்டில் வந்து நம்மளை அடிக்கடி தொந்தரவு பண்ண அந்த பித்து பிடிச்ச மாதிரி மனநலம் குன்றி போயிருந்த அந்த பெண்மணியினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு அங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது ஓங்கி அந்த ஆன்மா வந்து அடித்த மாதிரி ஒரு உணர்வுங்க. கீழே விழுந்த உடனே மயக்கம் போட்டாங்களாட்டுங்க. அதற்கு பின்பு தான் இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் வசந்தி சொல்லிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், வசந்திக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த மாதிரி நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களுடைய தாக்குதல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனால் வசந்திக்கு மட்டும் எப்படி இப்படி வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா வசந்தியை பொறுத்தளவு சிறு வயதிலிருந்தே இந்த ஆன்மாக்கள் இந்த பேய்கள்லாம் அடிக்கடி தட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த வீட்டுக்கு வந்து அந்த ஆன்மாக்களை தத்துருவமாக வசந்தியினுடைய கண்களில் மட்டும் தென்படுதுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு வசந்தி பயந்து போய் என்னுடைய அம்மா வீட்டுக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார்கிட்ட கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த பெண்ணினுடைய நிலைமையை பார்த்துட்டு மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நாள் போய் அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வசந்தியை அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே போன பின்பு தான் தெரிஞ்சுருக்குங்க வசந்தியினுடைய பிரச்சனை வேறு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வசந்தியினுடைய உடம்புல அந்த
மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி இந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து ஆக்குபை பண்ணி வச்சாட்டுருங்க. அது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு நேரம் வசந்தியினுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் போய் தங்கியிருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் டக்குன்னு எந்திரிச்சு போய் சாப்பிடுவ ஆரம்பிப்பாங்களாமாங்க. அளவுக்கு மீறி சாப்பிடுவாங்களாமா. அதே மாதிரி தெரு பைப்பில் போய் தண்ணி பிடிச்சி வர சொன்னாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகவே மாட்டாங்களாமாங்க. அவ்வளோ சோம்பேறியாக இருப்பாங்க. ஆனால் இப்போது தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம், தோள்பட்டையில் ஒரு குடம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அப்படி வெறித்தனமாக வேலை செய்வாங்களாமாங்க. இதெல்லாம் பார்த்து வசந்தியினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சுங்க. தன்னுடைய மகள் வந்து நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை எப்படியோ மாமனார் மாமியாருக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருச்சுங்க. வசந்தியினுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, திண்டுக்கல்ல வந்து ஒரு ஃபேமஸான மசூதி இருக்குங்க. மசூதினா தர்கா. அந்த தர்காவில் வந்து பேய் ஓட்டுவது சிறப்புங்க. அந்த தர்காவிற்கு வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தர்கா முன்னாடி வாசல் வரைக்கும் அந்த வசந்தி வந்து அங்கே வந்து ஆவேசமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணெல்லாம் செவந்து பிடிச்சி தலையை வந்து முடி அவங்களே பிச்சுக்கிறாங்க. அப்படி பண்ணுறாங்க. அந்த ஆன்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியாருக்கு நல்லாவே தெரியுங்க. இதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது கரெக்டாக தர்காக்குள்ளே உட்கார வச்சு சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருபடியாக வசந்தியினுடைய உடம்புல அந்த மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த அந்த ஆன்மா, பெண்ணினுடைய ஆன்மா வந்து இறங்கிருச்சுங்க. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்கா ஊழியர்கள் கேட்கும்போது அப்படியே தர்மராஜனுடைய அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு ஓன்னு அழுகுதுங்க அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பித்து பிடிச்ச மாதிரி இந்த பெண்ணினுடைய உருவம் வேறு யாரும் கிடையாதுங்க. தர்மராஜுக்கு வந்து ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னியா, மொத்தம் 2 தங்கச்சிங்க. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. 18 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. 18வது வயசுல தான் இறந்து போயிருக்காங்க. பிறந்ததுலேருந்தே வந்து மனநலம் குன்றி போய் தாங்க இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இரவு நேரம் கொண்டு வந்து இப்போ இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நைட்டு மட்டும் விட்டுட்டு உள்ள வெளி சைடு வந்து கூட்டிடுவாங்களாமாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நைட்டெல்லாம் வந்து பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தாங்கன்னா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாகிற வரைக்கும் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தாங்க வச்சு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு கடைசியாக அந்த பெண்ணுக்கு நிறைய புண்கள் மாதிரி ஏற்பட்டு, ஏன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த மனநலம் பித்து போய்க்கூடிய காரணத்தில் மேலே எங்கேயும் தாண்டுவாங்க. அடிபட்டாலும் கூட கடைசியாக அந்த பெண் 18 வயசு 19 வயசு அப்போ வந்து அந்த வீட்லேயே உயர விட்டாங்களாமங்க. அப்படி இறந்து போன அந்த மனநலம் குன்றி போயிருந்த அந்த பெண்மணியினுடைய ஆன்மா தாங்க இப்போது வசந்தியினுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கு. இதெல்லாம் வசந்திக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்யாணமாகி கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வார காலகட்டம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அந்த பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இவங்களுக்கு தெரியாமே இருந்திருக்குங்க. இது வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வசந்திக்கு பாதுகாப்பாக தான் தர்மராஜனுடைய பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தர்மராஜ் இல்லாத போது வாசப்படியில் வந்து காலை நீட்டிட்டு குச்சி எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே பார்க்க வந்து கொட்டிகிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த உங்களுடைய பாட்டியினுடைய ஆன்மா தாங்க. அந்த பாட்டி வந்து உயிரோடு இருக்கும்போது கூடு விழுந்த மாதிரி இருப்பாங்களாமங்க. கூனி பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அந்த பாட்டியினுடைய ஆன்மா தான் வசந்திக்கு பாதுகாப்பாக அந்த திண்ணையிலேயே வந்து கணவர் இல்லாத போதெல்லாம் இருந்திருக்குங்க. ஆனால் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி தான் அந்த 8 குச்சியெல்லாம் போட்டு சமாதியில் அடைச்சிட்டாங்களே. இதையும் தர்கா ஊழியர்கள் சொன்ன உடனே வசந்தியினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சமாதியை ஒரு தடவையாவது நம்ம போய் வணங்கிட்டு வரணும், தன்னுடைய மகளை காப்பாற்றுவதற்காக அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புல்லரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சொன்னாங்களாமங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டி வந்து நைட்டு நேரத்தில் அப்படி உட்காந்துருக்கும் போது அடிக்கடி குச்சி எடுத்து சூச்சூன்னு விரட்டினாங்க இல்லையா. அதை விரட்டினதுக்கான காரணம் வந்து இந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்திலலாம் இந்த சூச்சூன்னு குச்சியை காட்டி விரட்டினது அந்த ஆன்மாவை தாங்க, அந்த இளம் வயது பெண்ணினுடைய ஆன்மாவை தான். இதை அனைத்தையுமே ஒன்று கூடாமல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த தர்கா ஊழியர்கள் மூலியமாக. கடைசியாக இந்த விஷயம் அனைத்தையும் சொல்லி முடிச்சு அந்த அல்லாஹ்வினுடைய அருளால் வசந்தியினுடைய உடம்பிலிருந்து அந்த ஆன்மாவை விலக்கி விட்டுருக்காங்க. அப்போது அந்த வீட்டை பற்றி அந்த தர்கா ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 18 வயசில் இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த வீட்லேயே தாங்க போட்டு அடைச்சடைச்சு வச்சுருந்துருக்காங்க. கடைசி அந்த வீட்டுக்குள்ளேயே தான் உயிரை விட்டுருக்கு. ஸோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே ஏற்ற முடியாது. அந்த காரணத்தினால அந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு வீட்டை கட்டி கணபதி ஹோமம்லாம் பண்ணுங்க, மறுபடியும் அந்த ஆன்மானால் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால, அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் லெவலில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டை 1 வார காலகட்டத்திலேயே டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் புது வீடு கட்டி அந்த வீட்டில் தான் தற்போது வரைக்கும் வந்து வசந்தி, தர்மராஜ், இந்த மின்னஞ்சலில் பண்ண கஸ்தூரி முதல் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களாமங்க. அப்படி அந்த பழைய வீட்டை இடித்து புது வீட்டு கட்டின பின்பு அந்த ஆன்மாக்களுடைய தாக்குதல் எதுவுமே எங்களுக்கு வரல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாங்க. 1995 காலகட்டத்தில் நான் இல்லைனாலும் கூட என்னுடைய அப்பா அம்மா இந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லி முடிச்சுட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.